வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 10, 11, 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஸ்கீமை பார்ப்போம். புதுமை பெண் ஸ்கீம், புதுமை பெண் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 5, 2022. இந்த புதுமை பெண் ஸ்கீமோட இன்னொரு பேர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் கேரண்டி ஸ்கீம். இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமென்ஸ் ரைட், தமிழ்நாடு. இந்த ஸ்கீம் பற்றி சொல்லணுன்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். எந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் சேரக்கூடிய அந்த ரேட் வந்து கிட்டத்தட்ட 34% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2.73 lakh கேர்ள்ஸ் இஸ் பெனிஃபிட்டிங் அண்டர் தி ஸ்கீம். எந்த இயர்லனா 2023 24. இது எக்ஸ்டெண்ட் பண்ணது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணது வந்து டிசம்பர் 2024. இந்த ஸ்கீமுக்கு யார் ஃபண்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா பேங்க் ஆஃப் பரோடாவோட சேர்ந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் டெபிட் கார்டு, ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு கொடுத்து அந்த டெபிட் கார்டில் தான் மந்த்லி 1000 rupees வரும். முக்கியமாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தோன்னா 6th to 12th படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழில் சொல்கிறேன். தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 5, 2022. இந்த நாளை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த திட்டத்தோட இன்னொரு பெயர் தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உத்தரவாத திட்டம். எந்த துறைக்கு கீழேனா தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைகள் துறையோட கீழே தான் இந்த ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள், அதாவது 6th to 12th படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உயர்கல்வி பயிலுறதுக்காக மாதம் 1000 ரூபாய் வழங்குவாங்க. 2023 24 அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 2.73 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தினால் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இதனாலேயே கிட்டத்தட்ட 34% அரசு பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு வந்து சேரக்கூடிய பெண் குழந்தைகளோட விகிதம் வந்து அதிகமாக இருக்குது. டிசம்பர் 2024 இது வெறும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் தமிழ் மீடியம் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இது நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து பரோடா வங்கியுடன் இணைந்து தமிழக மாணவர்களுக்கு ரூபே பிளாட்டினம் டெபிட் கார்டு மூலமாக இந்த காசு வழங்கிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போவோம். நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் 2025க்கு லாஸ்லோ கிராஸ்னாஹோர்காய் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்களை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இவங்க ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவங்க, ஒரு நாவலிஸ்ட். ஏன் இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னா, எவ்வளோ சண்டைகள் எவ்வளோ இது நடந்துட்டு இருந்தாலுமே அதுக்கு நடுவில் இவங்க எழுதின ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு கதைக்காக, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு இடத்துல ஒரு தொலைநோக்கு பார்வையில் எழுதக்கூடியவங்க இந்த கலையோட பவர் வந்து நிலைநிறுத்துகிறாங்க அப்படின்றதுனால இது கிடச்சிருக்கு. அடுத்தது நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வந்து மரியா கொரினா மச்சாடோ. இவங்க வந்து வெனிசுலா நாட்டை சேர்ந்தவங்க. முக்கியமாக ஏன் இவங்களுக்கு கிடச்சதுன்னா, ஒரு டிக்டேட்டர்ஷிப் இருக்கக்கூடிய அவங்க நாட்டில் டெமோக்ரஸிக்கு மாறுச்சு. இந்த டிரான்சிஷன் வரதுக்கு இவங்களும் வந்து உழைச்சிருக்கிறாங்க. அதனால நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ஆல்ரெடி பார்த்த மாதிரி நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் வந்து ஜான் கிளார்க், மைக்கேல் ஹெச் டிவோரட், ஜான் எம் மார்டினஸ். எதுக்கு கிடச்சதுன்னா டிஸ்கவரி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷன் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். அடுத்தது நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி யாருக்கு கிடச்சதுன்னா சுஸ்மு கிட்டாகாவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமர் எம் யாகி. ஏன் கிடச்சது டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ். அடுத்தது நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் மேரி இ பிரங்காவ், ஃப்ரெட் ராம்ஸ்டல், ஷைமன் சகாகுச்சி. ஏன் கிடச்சதுன்னா பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ். அடுத்தது நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் ஜோயல் முக்கீர் இன் USA, ஃபிலிப் ஆகியான் ஃப்ரான்ஸ், பீட்டர் ஹவர்ட் கனடா. இதில் வந்து 2 விஷயத்துக்காக கிடச்சிருக்கும். ஒன்று வந்து ஜோயல் மெக்கிற்கு ஒரு நிலையான எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும்னா அதுக்கு தேவையான தொழில்நுட்ப ப்ராக்ரஸ்லாம் இது அப்படின்ட்டு சொல்லி அதுக்கான நிபந்தனைகள் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால ஜோயல் முக்கிற்கு கிடச்சிது. ஃபார் ஹேவிங் ஐடென்டிஃபைட் த ப்ரீ ரெக்விசைட்ஸ்னால் இந்த நிபந்தனைகள் இந்த காரணம் இருந்தால் இது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். எதுக்குன்னா ஃபார் சஸ்டைன்டு க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ். மற்ற 2 பேருக்கும், ஃபிலிப் ஆகியானுக்கும் பீட்டர் ஹாபிட்க்கும் ஃபார் த தியரி ஆஃப் சஸ்டைன்டு க்ரோத் த்ரூ கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன்ட்டு இங்கே எதை மீன் பண்ணுறாங்கன்னா, அதாவது பழைய கொள்கைகள்லாம் விட்டுட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கி அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுனால
நம்ம எக்கனாமிக் க்ரோத் வந்து ஒரு நிலையான க்ரோத்தாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்காக இவங்க 3 பேருக்கும் கிடச்சிருக்கு. 2 டாபிக் 3 பேர். இதுக்கான ஒரு கம்ப்ளீட் வீடியோ நோபல் ப்ரைஸ் பற்றி A to Z வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது யுனெஸ்கோவுக்கு நியூ டைரக்டர் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஈஜிப்தியன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் மினிஸ்டர். அவர் நேம் காலித் எல் அனானி. காலித் எல் அனானி. இந்த அரப் வேர்ல்டு வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரலாக ஆகிறது இவர் தான். யுனெஸ்கோவை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். யுனெஸ்கோனா என்னது? யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். எப்போ ஃபார்ம் ஆச்சு? 1945 16 நவம்பர். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. டெபுட்டி டைரக்டர் ஜெனரலாக யார் இருக்கிறாங்கன்னா ஜிங் கியூ இருக்கிற. ஸோ டைரக்டர் ஜெனரலாக இப்போ அப்பாயிண்ட் ஆனது காலித் எல் அனானி. தேர்ட் நியூஸ், 8th இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அக்டோபர் 27 30 வரைக்கும் 8th இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அசம்பிளியை நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகுது. எந்த இடத்துல நடக்க போகுதுன்னா பாரத் மண்டபம் இன் நியூ டெல்லி. மினிஸ்டர் ஃபார் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி பிரல்ஹாத் ஜோஷி, அவர் மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய குளோபல் பார்ட்னர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னா எதுக்குன்னா ஒரு க்ளீனர் அண்ட் சஸ்டைனபிள் ஃப்யூச்சருக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் எனர்ஜிக்கான ஒரு கொலாபரேஷன் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடக்குது, அசம்பிளி நடக்குது. அடுத்தது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டியூவல் டவர் சோலார் தெர்மல் பவர் பிளான்ட். டியூவல் டவர் சோலார் தெர்மல் பவர் பிளான்ட் சைனா லான்ச் பண்ணியிருக்கு. எந்த இடத்துலனா கோபி டெசர்ட். கிட்டத்தட்ட 27,000 மிரர்ஸ் வச்சு, இது எப்படின்னா 27,000 மிரர் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து சன்னோட பவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை எடுத்துட்டு 2 டியூவல் டவர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த டவரோட ஹைட்ஸ் வந்து 200 மீட்டர். 2 டவரும் 200 மீட்டர் ஹைட்டில் இருக்கும். நடுவில் அதுக்கு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா அந்த சோலார் எனர்ஜியை உள்வாங்கி, ஃபர்ஸ்ட் சோலார் லைட்டை உள்வாங்கி இந்த டவருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணோம். அந்த டவர் வந்து அதை கிட்டத்தட்ட 570 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த ஸ்டோர் பண்ணி வச்சதை அதுதான் வந்து ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணி டர்பைனை சுற்ற வைக்கும். இது சுற்ற வைக்கிறதுனால சன்செட் ஆனதுக்கப்புறமாவும் சரி, இல்லை வெதர் மாறினாலும் சரி, அந்த எனர்ஜி வச்சு டர்பைன் ஓடிக்கிட்டே இருக்கும். இது மூலயமா நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவோட ஒன்லி மட் வேல்கனோ, அது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் எரப்ட் ஆகிருக்கு. எந்த இடம்னா பாரத்தாங் ஐலாண்ட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். பாரத்தாங் ஐலாண்ட் ஒரு மட் வேல்கனோனா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். நம்ம ஏர்த்தில் மக்கி போன இந்த ஆர்கானிக் மேட்டர்லாம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம்லாம் ஒரு சில கேஸஸை ரிலீஸ் பண்ணும். முக்கியமாக மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன். இந்த கேஸஸ்லாம் சேர்ந்து தான் இந்த மட் வேல்கனோவை உருவாக்கும். இது என்ன பண்ணுன்னா பூமிக்கு அடியிலேருந்து மண்ணோடு சேர்ந்து கேஸையும் சர்ஃபேஸ்க்கு வெளியில் தள்ளும். இதனால் அது வந்து பபிள்ஸாக மாறி வெளியில் வரும். எப்படி நெருப்பு குழம்பு வருமோ அந்த மாதிரி இது வந்து மண்ணாக வரும். இதுக்கு முன்னாடி 2005 ஜார்வா க்ரீக் பாரத்தாங்லேயே 2005 ஒரு வைலண்ட் எரப்ஷனை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் 20 வருஷம் கழித்து திரும்ப ஆகியிருக்கு. இந்த எரப்ஷன் முடியும் போது ஒரு டெஃபனிங் சவுண்ட் வந்து கேட்கும். டெஃபனிங்னா என்னென்னா, அதாவது நம்மளால் கேட்கவே முடியாது, அந்த அளவுக்கான சத்தம். அடுத்தது IUCNோட வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் அக்டோபர் 9 to 15 நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக இது அபுதாபி UAEயில் நடந்துச்சு. இதில் முக்கியமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேச்சர் கன்சர்வேஷன் நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்திருப்பாங்க. முதல் இந்த IUCNனா என்னென்னு பார்ப்போம். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இந்த IUCN என்ன பண்ணணும்னா, நம்ம குளோபலில் இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் கமிட்டி ஃபார் த வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ்னு ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டை எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி, முக்கியமாக யார் இருப்பாங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. NGO சேர்ந்தவங்க, கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க, ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம். எவ்ரி 4 இயர் இது நடக்கும். இந்த மீட்டிங் இருக்கிறதுலே இது வந்து லார்ஜஸ்ட் குளோபல் கேதரிங் ஆன் கன்சர்வேஷன் சொல்லலாம். ஏன் சேருவாங்கன்னா, டு செட் த குளோபல் நேச்சர் அஜெண்டா அண்ட் டிரைவிங் போல்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக் சேஞ்ச். இந்த வருஷத்தில் இதோட தீம் வந்து பவரிங் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கன்சர்வேஷன். முக்கியமாக இந்த IUCN வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் WCC இருக்கு இல்லையா, இதில் 2025 முக்கியமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவோட ரெட் லிஸ்ட், அதாவது இப்போ என்டேஞ்சர்டு லிஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அதை இந்த மாநாட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அபுதாபியில் நடந்துச்சு. இது கூட இருக்கிறது வந்து வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ். இது ஒரு லார்ஜஸ்ட் குளோபல் கேதரிங் ஆஃப் கன்சர்வேஷன். இந்த வருஷத்தோட தீம் வந்து பவரிங் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கன்சர்வேஷன்.
இந்த மீட்டிங்கில் முக்கியமாக நம்ம இந்தியாவுக்கு என்ன நடந்துச்சுன்னா, என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்லாம் இருக்கக்கூடிய ரெட் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் டைமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நேஷ்னல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ். நேஷ்னல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் இதை NAPOLREXன்னு சொல்லுவாங்க. இது 10th நேஷ்னல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் அண்ட் 27th மீட்டிங் ஆன் நேஷ்னல் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் கண்டிஜென்சி பிளான். எப்போ நடந்துச்சுன்னா October 5-6 நடந்துச்சு. இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் பையீனியல் எக்ஸசைஸ். எதுக்குன்னா மெரைனில் கடலில் நடக்கக்கூடிய பொல்யூஷனுக்கெல்லாம் நம்ம எப்படி தயாராக இருக்கணுன்றது ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த 2 எக்ஸசைஸும் நடக்கும். கிட்டத்தட்ட 40 இன்டர்நேஷ்னல் அப்சர்வர்ஸ் வந்து 32 கண்ட்ரியிலேருந்து வந்திருந்தாங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டும் இந்த நேஷ்னல் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் கண்டிஜென்சி பிளான் இருக்கு இல்லையா, அவங்களோட டைரக்டர் ஜெனரல் பரமேஷ் சிவமணி, இவங்க 2 பேர் வந்து இந்த என்டையர் ஆப்ரேஷனை சூப்பர்வைஸ் பண்ணாங்க. அடுத்தது 3rd இன்டர்நேஷ்னல் பர்பிள் ஃபெஸ்டிவல். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் யார்? டாக்டர் ராம்தாஸ் அத்வாலே. இவர் தான் வந்து பர்பிள் ஃபெஸ்டிவலை பனாஜி கோவாவில் இனாக்ரேட் பண்ணி வச்சார். இது முக்கியமாக எதுக்குன்னா, ரெகக்னைசிங் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகளோட கான்ட்ரிபியூஷன்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. பர்பிள் ஃபெஸ்டிவல் முக்கியமாக பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸோட ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக எந்த இடத்துல நடந்துச்சு? பனாஜி, கோவா. முக்கியமாக இதில் யார் யார் சொல்லுவாங்கன்னா, சீனியர் சிட்டிசன், ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அப்புறம் இந்த டிசபிலிட்டிஸ் உள்ளவங்க. ஸோ 9th October பனாஜியில் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து ஒரு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்க்ளூசிவ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இந்த ஃபெஸ்டிவல் எதை வந்து ப்ரொமோட் பண்ணோன்னா, ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எம்பவர்மெண்ட் அண்ட் ஆக்சசிபிலிட்டி, அதாவது டிசபிலிட்டிஸ் உள்ள பீப்புளோட சோஷியல் பார்ட்டிசிபேஷன் ஃபுல்லாக இருக்கணுன்றதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஈவெண்ட் நடத்துகிறாங்க. அடுத்தது மதராசா போர்டுன்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, முஸ்லீம் பீப்புளெலாம் வந்து அவங்களோட மத சார்ந்த புத்தகங்களை படிக்கிறதுக்காக அனுப்பக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாகவே இருந்தது இவ்வளோ நாள். அதை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டேட் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. உத்தரகாண்ட் மைனாரிட்டி எஜுகேஷனல் பில் 2025 மூலமா இந்த மதராசாவை அபாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஸ்டேட்டோட ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே எல்லாரையும் கொண்டு வராங்க. அதாவது நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஹோல் நேஷனலும் ஒன்று ஃபாலோ பண்ணுது இல்லையா, அது கூடயும் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இருக்கு இல்லையா, இது 2த்துக்குலேயும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உத்தரகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு ஃபார்மலி இன்டகிரேட் மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம். அதனால் 2026 27 எல்லா மைனாரிட்டி ஸ்கூல்னால் என்னது, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்கள் மதத்தோட விஷயங்களை குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வைக்கிறாங்க இல்லையா, இது வந்து ஒரு மைனாரிட்டி ஸ்கூல்னு சொல்லலாம். அவங்க இந்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, இது கூட 2020யோட கைட்லைன்ஸ் படி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே உத்தரகாண்ட் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்தது உத்தரகாண்ட் தான். அடுத்தது லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர் இன் சவுத் இந்தியா. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜிடி நாயுடுனா கோபாலசாமி துரைசாமி நாயுடு, அவர் பேரில் அமைக்கப்பட்ட ஒரு ஃப்ளைஓவர் தான் வந்து நம்ம சவுத் இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர். இதான் October 9, 2025 நம்ம சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் இனாக்ரேட் பண்ணி வச்சார். இது எங்கேருந்து எங்கே போகும்னா, கோல்டுவின்ஸ்லேருந்து உப்பிலிப்பாளையம் வரைக்கும் போகும். ஜிடி நாயுடோட இன்னொரு நேம் வந்து எடிசன் ஆஃப் இந்தியா. ஏன் இவருக்கு இப்படி பேர் வச்சுருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் எலக்ட்ரிக் மோட்டார் கண்டுபிடிச்சவர் இவர் தான். அடுத்தது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம ஸ்டேட்டோட 4th பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னா, நாகமலை ஹில்லாக் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்லாம் எந்த ஆக்ட் கீழே சொல்கிறாங்கன்னா, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 கீழே. இதுக்கு முன்னாடி இருந்த இது வந்து 4th, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த 3 என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அரிட்டாப்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட், காசம்பட்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், எலத்தூர் லேக் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இப்போவும் அதே ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் நாகமலை ஹில்லாக். அடுத்தது இந்தியாவோட 2nd மஹவுத் வில்லேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் தான் இனாக்ரேட் பண்ணி வச்சார். எந்த இடத்துலனா, கோழிக்கமுதி எலிஃபென்ட் கேம்ப் இன் ஆனைமலை டைகர் ரிசர்வ். இது 5.4 crore டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 47 ஸ்டாஃபோட குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. இது என்னென்னா, இந்த யானையெல்லாம் பார்த்துக்கிறாங்க இல்லையா, பாகன்கள், அவங்களுக்கான அவங்க மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான், வில்லேஜ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வில்லேஜ் எதுன்னு பார்த்தோன்னா, தெப்பக்காடு முதுமலை டைகர் ரிசர்வில் இருந்துச்சு. தெப்பக்காடு முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் வந்து ஆனைமலை டைகர் ரிசர்வில் கோழிக்கமுதி. இது வந்து தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் மஹவுத் வில்லேஜ் மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இது தான். அதே மாதிரி இது இந்தியாவோட செகண்ட் மஹவுத் வில்லேஜ், அட் தி சேம் டைம் தமிழ்நாடோட செகண்ட் மஹவுத் வில்லேஜ். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர். இது வந்து கொளத்தூரில் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஆர்னமெண்டல் ஃபிஷ்னால் என்னது? ஒரு அலங்கார மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 53 கோடியில் நம்ம சென்னையில் கொளத்தூரில் பில் பண்ணியிருக்காங்க. பில் பண்ணது சென்னை மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதுக்கு முன்னாடியே கொளத்தூரை ஒரு ஹப் ஃபார் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ப்ரீடிங்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆர்னமெண்டல் ஃபிஷ். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? வெஸ்ட் பெங்கால். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த் அம்பாசிடரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார்? தீபிகா படுகோன். இவங்க ஒரு ஆக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் லிவ் லவ் லாஃப் அந்த ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர். இவங்கள தான் வந்து ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா. இதை அனௌன்ஸ் பண்ணது வந்து இந்த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அடுத்தது நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக், கலைமாமணி விருது இந்த வருஷம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் கொடுத்தது வந்து 2021, 2022, 2023 இந்த 3 வருஷத்துக்கான வின்னர்ஸ்க்கு தான் இந்த வருஷம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 90 ஆர்டிஸ்ட் இன்க்ளூடிங் சினிமா, மியூசிக், டான்ஸ், லிட்ரேச்சர், தியேட்டர் இந்த மாதிரி எல்லா கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கும் வழங்கியிருக்கிறாங்க. இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறது யாருன்னா தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம். நம்ம ஸ்டேட்டோட ஹையஸ்ட் ஹானர் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் இந்த கலைமாமணி அவார்டுன்றது. இந்த தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம்ன்றவங்க கலைமாமணி அவார்டோடு சேர்ந்து 3 ஆல் இண்டியா லெவல் அவார்ட்ஸையும் கொடுத்துட்ருக்குறாங்க. எதுக்குன்னா அது லிட்ரேச்சர், மியூசிக், டான்ஸ், ஆர்ட். லிட்ரேச்சருக்கு வந்து பாரதியோட நேம்லேயும், மியூசிக்கு எம்எஸ் சுப்புலக்ஷ்மி நேம்லேயும், டான்ஸுக்கு பால சரஸ்வதி நேம்லேயும் அவார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. கலைமாமணி அவார்டு வாங்குறவங்க ஒரு கோல்டு மெடல், 3 பவுண்டில் ஒரு கோல்டு மெடலையும் ஒரு ஷீல்டும் வாங்குவாங்க. அதே மாதிரி அவார்டிஸ் நேஷ்னல் லெவல் அவார்டு இருக்கு இல்லையா, இந்த பாரதி அவார்டு, எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவார்டு, பால சரஸ்வதி அவார்டு, இவங்களுக்குலாம் வந்து 1 lakh rupees சேர்ந்து ஒரு கோல்டு மெடல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2021 ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி, ஆக்டர் எஸ் ஜே சூர்யா, டேரக்டர் லிங்குசாமி, ஆக்ஷன் கோரியோகிராஃபர் ஸ்டன் சுப்ராயன் இவங்கெல்லாம் வாங்கினாங்க. அண்ட் 2022 ஆக்டர் விக்ரம் பிரபு, ஆக்ட்ரஸ் ஜெயா குஹநாதன், லிரிசிஸ்ட் விவேக், ப்ரோ கன்சல்டன்ட் டைமண்ட் பாபு, ஃபோட்டோகிராஃபர் டி லக்ஷ்மிகாந்தன். அடுத்து 2023க்கான அவார்ட்ஸில் மியூசிக் கம்போசர் அனிருத் ரவிச்சந்தர், சிங்கர் ஸ்வேதா மோகன், ஆக்டர் மணிகண்டன், ஆக்டர் ஜார்ஜ் மரியன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல் இண்டியா லெவல் அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா, எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவார்ட் ஃபார் மியூசிக்கு கேஜே யேசுதாஸ் அவர்களுக்கும், பால சரஸ்வதி அவார்ட் ஃபார் டான்ஸ்க்கு பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாளுக்கும், பாரதியார் அவார்ட் ஃபார் லிட்ரேச்சர் என் முருகேச பாண்டியனுக்கும், அடுத்தது பெஸ்ட் ட்ராமா ட்ரூப் எம்ஆர் முத்துசாமி மெமோரியல் ட்ராமா ட்ரூப்புக்கும், தமிழ் இசை சங்கம் சென்னைக்கு பெஸ்ட் அசோசியேஷன் அவார்டும் கிடச்சிருக்கு. இந்த அவார்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சின்ன சின்ன நியூஸ் பிட்ஸ் பார்ப்போம். கலிஃபோர்னியா தான் வந்து யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய 3rd ஸ்டேட் டு ரெகக்னைஸ் தீபாவளி அஸ் அன் அஃபிஷியல் ஹாலிடே. தீபாவளிக்கு லீவ் விட்டுருக்கிற யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இது 3rd ஸ்டேட் இது தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுனா பென்சில்வேனியா, அடுத்தது கனெக்டிகட். அடுத்தது நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் 2025 எங்கே நடந்துச்சுன்னா மணிலா ஃபிலிப்பீன்ஸில் நடந்துச்சு. ஷெரி சிங்குக்கு கிடச்சிருக்கு. ஒகாடா மணிலா ஃபிலிப்பைன்ஸில் நடந்துச்சு. ஷெரி சிங் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ். சுஷ்மிதா சென்ன்றவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் 1994 வாங்கினாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் டு வின் மிஸ் யூனிவர்ஸ் 1994. அவங்களும் இதே ஃபிலிப்பைன்ஸில் தான் வாங்கியிருப்பாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே வந்து October 10 ஒரு வருஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேவோட தீம் 2025க்கான தீம் வந்து ஆக்சஸ் டு சர்வீஸ் மென்டல் ஹெல்த் இன் கேட்டஸ்ட்ரோஃபிஸ் அண்ட் எமர்ஜென்சிஸ். ஆக்சஸ் டு சர்வீஸ் மென்டல் ஹெல்த் இன் கேட்டஸ்ட்ரோஃபிஸ் அண்ட் எமர்ஜென்சிஸ். அடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு October 11 ஒரு வருஷமும் கொண்டாடிட்டு வராங்க. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து தி கேர்ள் ஐ ஆம், த சேஞ்ச் ஐ லீட், கேர்ள்ஸ் ஆன் ஃப்ரண்ட் லைன்ஸ் ஆஃப் கிரைசிஸ். இது வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி December 19, 2011 October 11 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது முக்கியமான காரணம் என்னென்னா கேர்ள்ஸோட ரைட்ஸ்க்கும் அந்த கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய யூனிக் சேலஞ்சஸ் இது ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டேட்டை செலிப்ரேட் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் இது 13th October. இந்த டேவை ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா நம்ம டிசாஸ்டர் இந்த பேரழிவுலாம் வருது இல்லையா, அதை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக தான். இது 1989 இந்த டேவை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து ஃபண்ட் ரெசிலியன்ஸ் நாட் டிசாஸ்டர்ஸ். அடுத்தது பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் டே 13th October. பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் டேவும்
இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனும் ஒரே நாள். இந்த பிரெஸ்ட் கேன்சர்லாம் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 4ல் 1 பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஏர்லி டிடெக்ஷன் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லோரும் ரெகுலராக இதை வந்து ஸ்க்ரீன் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டேவை 2000s கொண்டு வராங்க. இந்த தீம்ன்றது என்னென்னா, பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் வந்து அக்டோபர் மந்த். அதுக்கான தீம் தான் இந்த எவ்ரி ஸ்டோரி இஸ் யூனிக், எவ்ரி ஜர்னி மேட்டர்ஸ். ஓகே, நம்ம ஓவராலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் யாருக்கு கிடச்சிது? மரியா கொரோனா மச்சாடோ, வெனிசுலா நாட்டை சேர்ந்தவங்க. நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் லாஸ்லோ கிராஸ்னாஹோர்காய், அவங்க வந்து ஹங்கேரியன் நாவலிஸ்ட். ஃபிசிக்ஸ்க்கு ஜான் கிளார்க், மைக்கேல் ஹெச் டிவோரட், ஜான் எம் மார்டினஸ், மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷன் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட். நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி யாருக்கு கிடைச்சதுன்னா சுஸ்மு கிட்டகாவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமர் எம் யாகி, டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க். நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் வந்து மேரி இ பிரங்காவ், ஃப்ரெட் ராம்ஸ்டர், ஷைமன் சகாகுச்சி. இதுக்கு கிடைச்சதுன்னா பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ். நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் ஜோயல் முக்கியர் யூஎஸ்ஏவுக்கு ஃபார் ஹேவிங் ஐடென்டிஃபைட் த prerequisites for sustained growth through technological progress. அதே மாதிரி ஃபிலிப் ஆகியானுக்கும் பீட்டர் ஹாபிட்கோ ஃபார் த தியரி ஆஃப் சஸ்டைன்டு growth through creative destruction. இது இல்லாமல் யுனெஸ்கோவுக்கு ஒரு நியூ டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட நேம் வந்து காலதியல் அனானி. இவர் அரபு நாட்டை சேர்ந்தவர். 8th இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போது. அக்டோபர் 27 30 வரைக்கும் நடக்க போகுது. எந்த இடத்துலனா நியூ டெல்லி பாரத் மண்டபம். வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் டியூவல் டவர் சோலார் தெர்மல் பவர் பிளான்ட் சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஒன்லி மட் வால்கனோ 2005 ஒரு தடவை எரப்ட் ஆகி அதுக்கப்புறமா 20 வருஷம் கழிச்சு 2025 தான் எரப்ட் ஆகியிருக்கு. அந்த ஐலாண்டோட நேம் வந்து பாரதங் ஐலாண்ட். IUCNோட வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் அக்டோபர் 9 to 15 நடந்துச்சு. இதனோட தீம் வந்து பவரிங் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கன்சர்வேஷன். இதில் நம்ம இந்தியாவோட என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரெட் லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7th நியூஸ் நேஷனல் பொல்யூஷன் ரெஸ்பான்ஸ் எக்ஸசைஸ் NATPOL-REX 10th NATPOL-REXும் 27th மீட்டிங் ஆன் நேஷனல் ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் கண்டிஜென்சி பிளான். இது மட்டும் இல்லாமல் ப்ரிப்பேர்னஸ் மீட்டிங். இது எல்லாமே அக்டோபர் 5 to 6 வந்து நடந்துச்சு. 3rd இன்டர்நேஷனல் பர்பிள் ஃபெஸ்டிவல் கோவாவில் இருக்கக்கூடிய பனாஜியில் நடந்துச்சு. இது முக்கியமாக யாருக்குன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸை என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக. அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் அபாலிஷ் மதராசா போர்டு வந்து உத்தரகாண்ட். லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர் இன் சவுத் இந்தியா GD நாயுடு ஃப்ளைஓவர் கோயம்புத்தூரில் இருக்குது. 10.1 கிலோமீட்டர் இதோட டிஸ்டன்ஸ். கோல்ட்வின்லேருந்து உப்பிலிப்பாளையம் வரைக்கும் போகும். இந்த GD நாயுடுன்றவர் கோபாலசாமி துரைசாமி நாயுடு. இவர் வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டாரை மேனுஃபேக்சர் பண்ணார். அதனால் இவர் எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டோட தமிழ்நாடோட 4th பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 கீழே நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது வந்து நாகமலை ஹில்லாக் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இதுக்கு முன்னாடி இருந்தது அரிட்டாப்பட்டி மதுரையில் இருக்கிறது, காசம்பட்டி திண்டுக்கல்லில் இருக்கிறது, எலத்தூர் லேக் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இப்போ திரும்ப நாகமலை ஹில்லாக் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது இந்தியாவோட செகண்ட் மஹாத் வில்லேஜ் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது வந்து கோழிக்கமுதி எலிஃபென்ட் கேம்ப் இன் ஆனைமலை டைகர் ரிசர்வ். இதுக்கு முன்னாடி இருந்தது தெப்பக்காடு இன் முதுமலை டைகர் ரிசர்வ். அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர் வந்து கொளத்தூரில் இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாரு. கொளத்தூர் தான் ஹப் ஃபார் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ப்ரீடிங். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் அலங்கார மீனெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால், செகண்ட் பிளேஸில் இருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த் அம்பாசடர் வந்து தீபிகா படுகோன். கலைமாமணி அவார்ட்ஸ் வந்து 2021, 2022, 2023க்கான அவார்ட்ஸை இந்த அக்டோபர் மந்த் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிட்ரேச்சர் மியூசிக் டான்ஸுக்கான பாரதி அவார்ட், MS சுப்புலட்சுமி அவார்ட், பால சரஸ்வதி அவார்டையும் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கிடைச்ச வின்னர்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது கலிஃபோர்னியா தான் USA இருக்கக்கூடிய 3rd ஸ்டேட் டு ரெகக்னைஸ் தீபாவளி அஸ் அன் அஃபிஷியல் ஹாலிடே. தீபாவளிக்கு லீவ் விட்ட USA ஸ்டேட் வந்து கலிஃபோர்னியா. அடுத்து ஷெரி சிங்ன்றவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் இன் 2025. எங்கே நடந்துச்சுன்னா ஒகாடா, மணிலா, பிலிப்பைன்ஸ். வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அக்டோபர் 10 கொண்டாடுறாங்க. இதனோட தீம் இந்த 2025 ஆக்சஸ் டு சர்வீஸ் மென்டல் ஹெல்த் இன் கேட்டஸ்ட்ரோஃபிஸ் அண்ட் எமர்ஜென்சிஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு அக்டோபர் 11 கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து த கேர்ள் ஐ ஆம், த சேஞ்ச் ஐ லீட், கேர்ள்ஸ் ஆன் த ஃப்ரண்ட் லைன்ஸ் ஆஃப் கிரைசிஸ். இன்டர்நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்றது 13 அக்டோபர் கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் ஃபண்ட் ரெசிலியன்ஸ் நாட் டிசாஸ்டர். Breast Cancer Awareness Month and October month. அதுக்கான தீம் எவ்ரி ஸ்டோரி இஸ் யூனிக், எவ்ரி ஜர்னி மேட்டர்ஸ். இந்த Breast Cancer Awareness Dayன்னு சொல்கிறது அக்டோபர் 13. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.